வணக்கம். விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப அப்பாவி தான் அவரு. அவர் வந்து இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை நம்பி தான் இப்படி ஏமாந்துட்டாரு. இந்த சூழ்நிலை நடக்கும் அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரியும். இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் விஜய்க்கான மவுசு குறையவே இல்லை. விஜய்க்கான மவுசு அப்படியே தான் இருக்குது. ஆனால் பெரியவங்க வீடியோ போட்டால் அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்கள வந்து வாங்க அங்கிள் நீங்கள் வாங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வயசு பிள்ளைங்களை வச்சு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் இதெல்லாம் வருது. ஆனால் விஜய்க்கான மாசு இன்னமும் இருக்குது. விஜய் அரசியலுக்கு வரணும். ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் என்னென்ன சூழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் விஜய் நினச்ச பாவமாகவும் இருக்குது. அரசியலுக்கு வந்தார், நேர்மையான ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுத்தார். எல்லாமே சரி. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நபர் வந்தார்ல, அதுக்கப்புறமா எல்லாமே கெட்டு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அவங்களுக்கு ஆதவ அர்ஜுனாலும் சரி, லாட்டின் டிக்கெட் மார்ட்டினுக்கும் சரி, அவங்க மேலே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை பல வழக்குகளை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. பாஜகவோட ஒரு டையை போட்டு இந்த வழக்குலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சாரு. அப்படி தான் அவர் ஆரம்பத்தில் வந்து பேச ஆரம்பித்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆதவ அர்ஜுனா தாவேகாவுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த பாதுகாப்பு அவர் கேட்கவே இல்லை. ஆனால் அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா சில சமயங்களில் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஏற்கனவே வந்து ஒரு கார் வாங்கின வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்துகிட்டே இருக்குது. வருமான வரித்துறை வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வந்தபோது பார்த்திங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் விஜய் சந்தித்து பேசினார். சரி, அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பாதுகாப்பும் கொடுத்தாங்க. சரி, விஜய் வந்து பாஜக பக்கம் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக பக்கம் வரல. இவருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல்லேருந்து விடுபடணும் அப்படின்னம்னா பாஜக நம்மளை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் பாஜக எனக்கு கொள்கை எதிரி அப்படின்னாரு. மத்தியில் ஆள்ற பாஜகவையும் சரி, தமிழ்நாட்டில் ஆள்ற திமுகவையும் சரி, விஜய் வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார். சரி, ஆனாலும் பார்த்திங்கன்னா பாஜக பெருசாக ஒரு விமர்சனமே பண்ணலை. அதனால திமுக கூட பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா உள்ளே வந்தார். திமுகவில் இருந்தார். திமுகவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பலகட்ட பிரச்சனைகள். அவருக்கு வந்து கட்சிக்குள்ளே இல்லை. ஆனால் திமுகவுக்கு வந்து அவர் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்தாரு. அதனால் வந்து அவர் வந்து எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தார். கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, கட்சிக்காக உழைச்சவங்க, கட்சிக்காக செயல்பட்டவங்க, இவங்கள மூலமாக தான் கொடுப்பாங்க. அரசியல் ஆலோசகர்களாக நீங்கள் இருந்தீங்க, அதுக்கான பணத்தை வாங்கினீங்க, அதோடு முடிஞ்சு போச்சு உங்களுடைய வேலை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி தான் ஆதவ அர்ஜுனாக்கும் சொன்னாங்க. என்னால் தான் வந்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி திமுகக்குள்ளே ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்தை கிளப்ப ஆரம்பித்தார். அது மருமகன்ட்ட சபரீசன்ட்ட வந்து அவர் பேச ஆரம்பித்தோன்னா அவரும் கடுப்பாகி வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வெளியே விரட்டி விட்டாங்க. திமுக மேலே பயங்கரமான கோபம் அவருக்கு. 2021 ஆட்சியில் உட்கார்றதுக்கு நான் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா திமுகவுக்கு வந்து எதிராக வந்து பேசவே ஆரம்பித்தார். இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தோடனே அவர் வந்து என்ன செஞ்சார், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தார். அப்போதும் பாஜக வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான அசைன்மெண்ட்டை வந்து ஆதவ அர்ஜுனா கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன செஞ்சார், விசிஏக்குள்ளே வந்தார். விசிஏக்குள்ளே வந்தோடனே அது வரைக்கும் விசிஏ கட்சிக்குள்ளே பெருசாக வந்து பணபலம்லாம் இல்லை. அவங்க ஒரு மாநாடு நடத்தணும்னா ஒரு எல்லாமே கூப்பிட்டு வச்சு கலெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு மாநாடு நடத்தணும். திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடை வந்து ஆதவ அர்ஜுனா பண்ணுறாரு. ஏன்னா பணம் அவங்க கையில் இருக்குது. லாட்டரி டிக்கெட்டில் மார்ட்டின் கோடியாக வச்சுருக்கிறாரு, கொட்டுறாங்க அப்படியே. அதே தான் அவரும் செஞ்சார். அவருக்கும் பார்த்திங்கன்னா துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்ததுலேருந்து செயல்படுறவங்களுக்கு இணையான ஒரு பதவி ஆதவ அர்ஜுனா கொடுத்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பணத்தை அள்ளி வீசினார் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஆனால் அவரே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக, கூட்டணி கட்சிக்கு எதிராக, கூட்டணிக்குள்ளது வீசியாக இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா திமுக கடுமையான விமர்சனங்களை பதிவுகளில் பண்ண ஆரம்பித்தார். இது திருமாவளவன் இதுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் திருமாவளவன் என்ன செஞ்சார், ஆதவ அர்ஜுனாவை கண்டிக்கவே முடியல அவரால். ஏன்னா பணம் செலவு பண்ணுறாரு, நிறைய விஷயங்களை வந்து அவர் பார்த்துக்கிறாரு. நமக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம அவரை எதுக்க வேணாம், பொறுமையாக கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஆசை கனவு இது தான், ஏன் நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதா, எங்களுடைய எண்ணம் அதுதான், அதுக்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா ஸ்டேட்மெண்ட்டுக்கு இனியான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொடுத்தாரு. திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாச்சு. இது ஆதவ அர்ஜுனா விரும்பினார். இதை தான் பார்த்தீங்கன்னா பாஜகவோட அசைன்மெண்ட்டாக வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை கரெக்டாக செஞ்சார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் வந்து திருமாவளவன் அதை புரிஞ்சுக்கிட்டார். ஆதவ அர்ஜுனாவோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். திமுக கூட்டணியை உடைக்கணும், விசிகாவை திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஆதவ அர்ஜுனா செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு புரிய ஆரம்பித்த பிறகு
டக்குன்னு என்ன செஞ்சார், ஆதவ அர்ஜுனா வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆதவ அர்ஜுனா சஸ்பெண்ட் பண்ணோன்னே அவர் அப்புறமா அவரே வந்து கட்சியை விட்டு விலகி போயிடுறாரு. அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பித்தார். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவோட வேலை விசிகாவில் இருக்கும்போது திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருப்பார். இதில் இருக்கிற மற்ற கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. என்ன ஆதவ அர்ஜுனா வந்து தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கிறாரு, அவராகவே வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை போடுறாரு, இது எங்கள் நாலேஜுக்கும் வர மாட்டேங்குது, நாங்களும் வந்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனுக்கு வந்து கொண்டு போனாங்க. அப்புறமா இது சம்பந்தமாக செயற்குழுவில் கூட பண்ணாங்க. அவங்களெல்லாம் விவாதம் பண்ணி அதுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா தான் அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கைவிடப்பட்டது. பாஜக சொன்ன அந்த விஷயம் வந்து திமுக கூட்டணியை உடைக்கவே முடியல. திமுக கூட்டணியை உடைச்சாரு, ஆதவ அர்ஜுனா உடைச்சிருந்தாரு, விசிகா மூலமாக உடைச்சிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது உடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா பாஜகவோட அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மாதிரி விசிகா கட்சியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து இவர் ஆதவ அர்ஜுனா நிப்பாட்ட போகிறாங்க, நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும்போதே அவரே கட்சி பதவியில் எனக்கு வேணாம், நான் கட்சியை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டார். வெளியேறின பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சமயத்தில் விஜய் வந்து தனி கட்சியை ஆரம்பிக்கிறாரு. தனி கட்சி ஆரம்பித்தோடனே ஆதவ அர்ஜுனா வந்து அந்த கட்சிக்குள்ளே போய் சேருங்க, விஜய் எப்படியாவது பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், அசைன்மெண்ட்டு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதையும் சரியாக செஞ்சார். இதை பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா அங்கே ஏற்கனவே புஸ்லி ஆனந்த் இருக்கிறார். அவர் வந்து விஜய்க்கு எல்லாமே சகலமும் நான் தான், வலது இடது எல்லா பக்கத்துமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தார். ஆதவ அர்ஜுனா போன்ற நபர்களை உள்ளே சேர்க்கறதுக்கு அவர் தயக்கம் கட்டினார். ஆதவ அர்ஜுனாட்ட மெயினான விஷயம் என்னென்னா பணம். பணம் அதிகமாக இருக்குது, அடித்து நவுத்தலாம் அப்படிங்கிறது தான். புஸ்லி ஆனந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரை வாங்கி கொடுத்தா டகார்னு ஓகே ஆதவ அர்ஜுனாவை அவர் இது பண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா உள்ளே வந்த பிறகு தான் இவ்வளவு குழப்பங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இது தாவேகா கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. புஸ்லி ஆனந்த் இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடோட கட்சியை வச்சுருந்தார். அதே போல் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் ஆலோசகர் இருந்தார். இவர் ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே நான் திமுகவுக்கு அரசியல் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன், மற்ற கட்சிகளுக்கு அரசியல் விசிஆக்கு நான் அரசியல் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன், இப்படி வந்து தொடர்ந்து நான் அரசியல் ஆலோசனையெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் சொல்ல வேணாம், எனக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமி பாடம் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. இது வரைக்குமே கட்சி ஒழுங்காக போயிட்டு இருந்த கட்சி தாவேகா. இந்த இடத்துக்குள்ளே வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒரு முட்டல் வருது. யார் ஆலோசனை சொல்கிறது, யார் ஆலோசனை கேட்குறது அப்படிங்கிறது தான். புஸ்லி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா வந்து பெரிய அளவில் பணம் வச்சுருக்கிறவர். ஆனால் இங்கே ஜான் ஆரோக்கியசாமி பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குறவர். இவர் பேச்சை கேட்குறதா அவர் பேச்சை கேட்குறாருன்னா புஸ்லி ஆனந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்க ஆரம்பிக்கும் போது ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. கட்சி ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு இணையாக வந்து புஸ்லி ஆனந்தை வந்து பேனர்களை கொண்டு வாங்க, நீங்களும் வந்து வளரணுண்ணே, நீங்களும் வளரணும், நீங்களும் 2ஆம் கட்ட தலைவர்கள், மிக முக்கியமான தலைவர்கள், நீங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர், என்ன தான் வந்து தளபதி அப்படின்னு சொன்னாலும் விஜய் ஃபோட்டோ போட்டாலும் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக உங்கள் ஃபோட்டோ போட சொல்லுங்கள், தொண்டர்கள்ட்ட சொல்லுங்கள், உறுப்பினர்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு நாலேஜுக்கு கொண்டு போக முடியல அவனால். ஏன்னா புஸ்லி ஆனந்த் பேச்சை மட்டும்தான் கேட்டார். ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட நீங்கள் ஆலோசனை சொன்னால் மட்டும் போதும், கருத்து சொன்னால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு அவர் நிப்பாட்டிக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கேயோ ஒரு முட்டல் மோதலில் போய் நிற்க போகுது அப்படிங்கிறது ஜான் ஆரோக்கியசாமி போன்ற நபர்களுக்கெல்லாம் தெரியும். இந்த மாதிரி சமயத்தில் தான் விஜய் கூட போய் ஆதவ அர்ஜுனா சென்டரா. ஆனால் விஜய்க்கு வந்து அவர் எழுதி கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லுவார். திமுகவை மட்டும் அட்டாக் பண்ணி பேசுவார். எல்லா பிரச்சாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா திமுகவை கடுமையான விமர்சனம் பண்ணுவார். ஆனால் பாஜகவை பெருசாக விமர்சனம்லாம் பண்ண மாட்டார். அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு ஆதவ அர்ஜுனாக்கும் சரி, மார்ட்டின் குடும்பத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அதிக தேர்தல் நிதியை பாஜக கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா லாட்டரி டிக்கெட்டு மார்ட்டின் தான். ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு திமுக மேலே பயங்கரமான ஒரு வெறுப்பு இருக்குது. எப்படியாவது திமுக வீழ்த்தணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து விஜய், பாஜக, அதிமுக இந்த மாதிரி கூட்டணிகள்லாம் உருவாகணும். ஆனால் அதிமுக கூட வேணாம். ஏன்னா இன்றைக்கி இருக்க விஜய்க்கு டிமாண்டுக்கு கண்டிப்பாக வேறு கட்சிகள் எல்லாமே சேரும். அதிமுக, தாவேகா, பாஜக, அப்புறம் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அப்புறமா அன்புமணி,
கிருஷ்ணசாமி, இப்படி நிறைய நபர்கள் வந்து சேர்றதுக்கு நிறைய தயாராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டணி, இந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். இது கண்டிப்பாக திமுக மேலே ஒரு அதிருப்தியை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். அதை ஒரிஜினல் எதிர்க்கக்கூடிய சக்தி தாவேக்காவில் யாருக்குமே இல்லை. ஏன்னா பெருசாக 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரையுமே உள்ளே கொண்டு வரல. மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றவங்க நிறைய பேர் தாவேக்காவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், இப்போ இருக்க எம்எல்ஏக்கள், அது இல்லாமல் அரசியலில் வந்து சாணக்கியத்தனமான நபர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனா தான். அவர் வந்து முட்டுக்கட்டை போட்டு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நமக்கு இடைஞ்சல், நம்ம பேச்சை விஜய் கேட்க மாட்டார், விஜய் அவங்க பேச்சை கேட்பார். ஏன்னா ஏற்கனவே வந்து பத்திரிகையாளர் ஐயநாதன் வந்து வச்சுருந்தாங்க. அவர் வந்து சொன்ன கருத்துக்கள் எல்லாமே விஜய் ஏற்றுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இவங்கெல்லாம் உள்ளே போயிருந்த பிறகு அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு மாதிரி பேசுவார். ஒரு அரசியல்வாதி மாதிரி பேச தெரியாது. அரசியல்வாதிகிட்ட தான் நம்ம வந்து பழகணும் அப்படிங்கிற மாதிரி அவரையும் கழட்டி விட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிர்வாகிகள் ஏற்கனவே விசிஆலையும் அதே தான் பண்ணார் ஆதவ அர்ஜுனா. நிர்வாகிகள் எல்லாத்தையுமே அவர் பக்கத்து கொண்டு வரது, அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவையை வந்து உடனே நிறைவேற்றும் போது எவ்வளோ பெரிய புஷ்லி ஆனந்தோட ஆதரவாளராக இருந்தாலும் சரி, விஜயோட தளபதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, ஆனால் ஆதவ அர்ஜுனா என்ன செஞ்சார், அவங்கள எல்லாத்தையுமே அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்கள வந்து தன் பக்கத்து கொண்டு வந்துட்டார். நிர்வாகிகளும் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன எல்லா மாவட்டத்துக்கும் போகிறாரு, மாவட்ட நிர்வாகிகளும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆதவ அர்ஜுனா பேச்சை கேட்குற அளவுக்கு என்னதான் புருஷலி ஆனந்த் வந்து பொதுச்செயலாளர் அப்படின்னாலும் இவங்க பேச்சை கேட்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஆதவ அர்ஜுனா பின்னாடி சுற்றுறதுக்கு தான் எப்பயும் ஒரு கேமராவோடு சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க. அதை எடுத்து சமூக வலைத்தளங்களில் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுவே புருஷலி ஆனந்துக்கு கொஞ்சம் காலகட்டமாக பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னடா அது நம்ம தான் கட்சியோட பொதுச்செயலாளர், நம்மளை வந்து ஒரு எல்லையில் நம்மளே தவிர்த்துட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் கூட வந்துச்சு அவருக்கு. ஆனால் இந்த மாநாடு, இந்த கரூரில் நடந்த பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கும்பலை காட்டுறதுக்கு புஷ்லி ஆனந்த் ஏற்பாடு பண்ணிட்டார். ஆதவ அர்ஜுனாவும் அதை விரும்பினார். நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே, பார்த்துக்கலாம்ண்ணே, செந்தில் பாலாஜி ஏரியாண்ணே, நம்ம தானே மாசு அங்கே அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி விட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் வர வச்சுட்டாங்க. எப்பயுமே தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப லேட்டு தான். தாமதமாக போனோம்னா கும்பல் நேரம் அப்படியே நெருங்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 12 மணிக்கு வர வேண்டியவர் 2 மணிக்கு 3 மணிக்கு வந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்க முடியாது. ஆனால் இவங்க ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இது விஜய்க்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னா, ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறாங்க, ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இருட்டின பிறகு தான் அவங்க வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். 4 மணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குயா நீங்கள் ஜென்ரேட்டரை கொண்டாந்து வைக்கிறீங்க, அதுக்குன்னு தனி ரூம் எதுக்கு அடைக்கிறீங்க, எதுக்கு ஃபோக்கஸ் லைட் வைக்க, 4 மணிக்கு என்ன வெளிச்சம் தானே இருக்கும் அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கல. யாருக்கும் அது புரியல. காவல்துறை அது புரிஞ்சிருக்கு. காவல்துறை வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்தால் வாங்க, இல்லைன்னா கும்பல் அதிகமாக போயிட்டுருக்குது, நீங்கள் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க, ரத்து பண்ணிடுங்க, அது நல்லது, இல்லைன்னா நிறையா சம்பவங்கள் நடந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா அது கேட்கவே மாட்டேங்கிறாரு. பெரிய ஏரியா தான், அகலமான ஏரியா தான் வேலாயுதசாமிபுரம். ஆனால் அந்த இதில் வந்து மிகப்பெரிய ஒரு காரை கொண்டு வராங்க, பஸ்ஸை கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த மக்கள் ஒதுங்கும் போது நெருக்கடி ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். இது எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு தெரியும். இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஆதவ அர்ஜுனாட்ட ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி அங்கேருந்தே பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் சொன்ன இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணுவோம், எங்களுக்கு அங்கே தான் வந்து நாங்கள் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி காவல்துறை சொல்கிற எல்லா விஷயங்களை விடாபுடியாக வந்து தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய பஸ்ஸை கொண்டு வரோமே, உள்ள நெருக்கடி ஏற்படுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, இவங்களால மூச்சுத்திறனல் ஏற்படாது, மூச்சுத்திறனல் ஏற்படுற அளவுக்கு இவங்களை பவுன்சர்கள் விட மாட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இவங்களை நம்பி அப்பாவியாக வந்தாங்கல்ல, அந்த மக்கள் இறந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லையா? எல்லா மாநாட்டிலையும் இது நடந்திருக்கு, இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த போதெல்லாம் கூட அது விஜய் நாலேஜுக்கு கொண்டு போகாமல் தவிர்த்தது யார்? 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பிரச்சனை பஞ்சாயத்து, விஜய் தான் கெட்ட பேர் ஆகி போச்சு. விஜய் வந்து வீடியோ போட வச்சு விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ ஆதவ அர்ஜுனா என்ன செஞ்சிட்டாரு, டெல்லி போயிட்டார், அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கியமான இவங்களெல்லாம் சந்திக்க போகிறாங்க. ஏன்னா அமித்ஷா வந்து இதை தான் விரும்பிகிட்டு இருந்தார், விஜயை வந்து தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏற்கனவே வருமான வரித்துறை நோட்டீஸ்லாம் இருக்குது, அதை வச்சு கடைசி நேரத்தில் அவர் விஜயை வந்து நம்ம கூட்டணியில் கொண்டு வரலான்னு நினைக்கும் போது கரூர் சம்பவம் நடந்துருச்சு. கரூர் சம்பவம் நடந்த பிறகு வந்து விஜய் மேலே என்ன தான் குற்றமாக இருந்தாலும் விஜயை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை
பாஜகவுக்கு இருக்குது. பாஜகவுக்கு காப்பாற்றினா தான் விஜய் வந்து பாஜகவை ஆதரிப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆதவ அர்ஜுனாவும் டெல்லி போயிருக்கிறாரு. அதே போல் வந்து அமித்ஷாவையும் சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பாஜக கூட்டணியிலேருந்து அவர் கலந்து போகலாம், நம்ம வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கும் போது விஜயை இந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றினா விஜய் நமக்கு நன்றி கடனாக இருப்பார் அப்படின்னு பாஜக நினைக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒரு சைடு வந்து விஜயை ஆதரித்து பேசுகிறாரு. பாதுகாப்பு, சரியான பாதுகாப்பு அரசு கொடுக்கல, எதிர்க்கட்சிகளை வந்து விளையாட்டான்னு நினைக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. அதே இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் வந்து இப்படி பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறார். விஜய் கூட்டணி ஆட்சிங்கிறத ஒத்துக்கிறார். அப்படிங்கும்போது விஜய் ஆதரிப்போம், விஜயோட சேர்ந்து நிற்கக்கூடிய நபர்களையும் நம்ம ஒருங்கிணைந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த தேர்தலை சந்திப்போம், கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணி இப்போ விஜய் ஆதரிக்க போகிறாங்க. விஜய் ஆதரிக்க போகிறாங்க அப்படின்னா யாருக்கு முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறாங்க. ஏன்னா விஜய்க்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. விஜய் வந்து திரும்பவும் நடிக்க விட்டுருவாங்க. முதலமைச்சர் பதவியை பாஜக கூட எடுத்துக்கும், ஆதவ அர்ஜுனாவை துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து கொண்டு போகிறாங்க. ஆதவ அர்ஜுனா அதை தான் விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலைகள் தான் இப்போ மாறிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா டெல்லியில் வந்து அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும், பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு, விஜயை சம்மதிக்க வைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இல்லை நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர். ஆதவ அர்ஜுனா வந்து தாவேகா சைடில் வந்து ஆதவ அர்ஜுனா துணை முதலமைச்சர். விஜய் வந்து திரும்பவும் சினிமாவில் நடிக்க போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.